இன்றைக்கி நாம் துலாம் ராசிக்கு வருகின்ற 2025 மே மாதம் 14ஆம் தேதி வரக்கூடிய குரு பயிற்சி அப்படிங்கிறது துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்பேற்பட்ட பலனை தரப்போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி துலாம் ராசிக்காரர்களை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கொள்ளலாங்க. துலாம் ராசி அப்படிங்கிறது காலபுருஷ தத்துவத்தில் 7வது ராசியாக வருங்க. இந்த ராசிக்கு அதிபதி கலைக்கு காரகனான சுக்கிர பகவான் ஆவாருங்க. துலாம் ராசிக்குள்ளே சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், சுவாதி நட்சத்திரம் 4 பாதங்களும், விசாகம் நட்சத்திரம் முதல் 3 பாதங்களும் இந்த ஒரு ராசிக்குள்ளே வருங்க. பொதுவாக துலாம் ராசிக்காரர்கள் பார்த்திங்க அப்படின்னா, அதாவது துலாம் ராசிக்காரர்களுடைய ஒரு சின்னமே பார்த்திங்க அப்படின்னா தராசு. அப்போது நீதி நேர்மையை பின்பற்றக்கூடியவர்கள் பார்த்திங்க அப்படின்னா துலாம் ராசிக்காரர்கள். அதே போல் மற்றவர்களுக்கு பலியே சென்று உதவக்கூடியவர்கள் துலாம் ராசிக்காரர்கள். அதே போல் அன்புக்கு அடிபணிவார்களே தவிர அதிகாரத்துக்கு அடிபணிய மாட்டார்கள் துலாம் ராசிக்காரர்கள். இந்த மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்போதுமே இருக்குங்க. ஒருவருக்கு மதிப்பு கொடுத்து மதிப்பை பெறக்கூடியவர்கள் துலாம் ராசிக்காரர்கள். அதே போல் எங்கு சென்றாலும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு உயர்வான ஒரு நோக்கமுடையவர்கள், மிகப்பெரிய ஒரு காரியங்களை சாதிக்கக்கூடியவர்கள் துலாம் ராசிக்காரர்கள். தங்களுடைய சொந்த உழைப்பால் வாழ்க்கையில் முன்னேறக்கூடியவர்கள் துலாம் ராசிக்காரர்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நாம் கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துட்டு தாங்க இருக்கோம். இப்போது ரூபாய் 199க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் நம்ம ஜாதகம் பார்த்து தரோங்க. அதுவும் இந்த ஒரு மாதம் மட்டுங்க. அது மட்டும் இல்லாமல் தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க. ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்புனாலே போதும். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிவிடுவேங்க. உங்களுக்கு வாய்ஸ் நோட் வேணும் அப்படின்னாலும் அதையும் நாங்கள் அனுப்பிச்சிடுவோம். ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க. உங்களுக்கு டீட்டெயில் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு. ஃபஸ்ட்டு நாம் ஜனன காலகட்டத்தை பார்த்து பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். இதை விட முக்கியமான விஷயம், இங்கே டைம் ஒரு விஷயமே இல்லைங்க. உங்களுடைய கேள்விகள் பதில்கள், உங்களுடைய கேள்விகளாக இருக்குங்கள்ல, சந்தேகங்கள் கேள்விகள், இது எல்லாத்தையும் சொல்கிறதுக்கே நம்ம நிறைய டைம் எடுத்துக்கும். 30 நிமிஷத்துக்கு மேலே கூட பரவாயில்ல, 1 ஹவர் ஆனால் பரவாயில்ல, உங்களுக்கு தெளிவாக புரிகிற வரைக்கும் நாங்கள் ஜாதகத்தை கிளியராக சொல்லிவிடுவோங்க. இதை தாண்டி நம்ம எப்படி ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா, முதல்ல ஜனன காலகட்டத்தின் அடிப்படையில் பொதுவான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதற்கப்புறமா இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் இப்போதைக்கு உள்ள சூழ்நிலைகளும், தசாபுக்திகளின் அடிப்படையில் எதிர்காலத்தை வச்சு நம்ம கணிச்சு சொல்லிடலாங்க. இதை தாண்டி கடைசியாக உங்களுக்கு தெளிவான உங்களுக்கான பரிகாரம் அப்படிங்கிறதையும் சொல்லிடுவோம். இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடச்சிரும். கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி, நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிவிடுவோங்க. நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க. உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் சொல்லிவிடுவாங்க. சரி, ஓகே, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே நாம் போகலாம். அதே போல் வாகன யோகம், பூமி யோகம், நல்லதொரு வாழ்க்கை துணை அப்படிங்கிறது துலாம் ராசிக்காரர்களுக்கு இயற்கையாகவே அமையக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்குது. சரி, துலாம் ராசிக்காரர்களுக்கு வருகின்ற குரு பகவான் பயிற்சி அப்படிங்கிறது எப்படி இருக்க போகின்றது? இப்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாக, அதாவது 2024 மே மாதம் 1ஆம் தேதியில் இருந்து ராசிக்கு 8ஆம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றாருங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் 3க்கும் 6க்கும் அதிபதியாக இருக்கின்றார். அவர் 8ஆம் இடத்துல கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாக சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார். பொதுவாக கோச்சாரத்தில் குரு பகவான் 8ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வது அப்படிங்கிறது ஒரு கஷ்டமான ஒரு காலகட்டமாக இருக்கும். ஏன் அப்படின்னா, பழைய பாடல் என்ன சொல்லுது அப்படின்னா, 8லே வாலி பட்டம் இழந்தார். அப்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாக 8ஆம் இடத்துல குரு நின்றதுனால நிறைய பேருக்கு பார்த்திங்க அப்படின்னா உத்தியோக இழப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருந்திருக்கலாம். 1 உத்தியோக இழப்பு, 2 அவமானம். பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேருக்கு அவமானம் அப்படிங்கிறது இருந்திருக்கலாம். இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா நிறைய பேருக்கு பண இழப்பு அப்படிங்கிறது இருந்திருக்கும். பெற்ற பிள்ளைகளால் மன கஷ்டங்கள் அப்படிங்கிறது இருந்திருக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை அப்படிங்கிறது இருந்திருக்கும். வாழ்க்கையில் ஒரு போராட்டம் அப்படிங்கிறது இருந்திருக்கும். துலாம் ராசிக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாக 2024 மே மாதம் 1ஆம் தேதியில் இருந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 8ஆம் இடத்துல குரு நின்றதுனால துலாம் ராசிக்காரர்கள் நிறைய பேருக்கு மருத்துவ செலவு, கோர்ட்டு கேஸுன்னு அலையக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஏன்னா 8ஆம் இடம் அப்படிங்கிறது வில்லங்க ஸ்தானம். 8ஆம் இடம் அப்படிங்கிறது தான் பிரச்சனைகளை சொல்லக்கூடிய ஸ்தானம்.
அந்த இடத்துல குரு நின்றதுனால நிறைய பேருக்கு வாழ்க்கையில் போராட்டம், கோர்ட்டு கேஸ்னு அலையக்கூடிய சூழ்நிலை நிறைய பேருக்கு இருந்திருக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோர்ட்டு கேஸில் ஜெயிக்கக்கூடிய ஒரு நிலைமை கூட இருந்திருக்காது ஒரு சிலருக்கு. 8ல் குரு இருக்கும்போது உங்களுக்கு ஒரு வழக்கு வந்துச்சு அப்படின்னா அதில் நீங்கள் பொறுமையாக ஜெயிக்க முடியாத ஒரு நிலை அப்படிங்கிறது இருந்திருக்கலாம். அப்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு எல்லா நிலைகளிலுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தாழ்வு, எல்லா நிலைகளிலும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பின்னடைவு அப்படிங்கிறது இருந்திருக்கும். கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாக 8லே குரு நின்றதினால நிறைய பேருக்கு உயிருக்கு ஆபத்தான ஒரு கண்டம் எல்லாமே ஏற்பட்டிருந்திருக்கலாம். 8ஆம் இடம் குரு, அவர் 8ஆம் இடம் அப்படிங்கிறது ஆயுள் ஸ்தானம். அப்போது உயிருக்கு சமமான ஒரு தொல்லை, உயிருக்கு சமமான ஒரு இடையூறு அப்படிங்கிறத துலாம் ராசிக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாக அனுபவிச்சிருப்பாங்க. வருகின்ற மே மாதம் 14ஆம் தேதி குரு அங்கே தான் இருப்பார். அப்போ குரு 8ஆம் இடத்துல இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆனால் வருகின்ற மே மாதத்திற்கு பிறகு ஒரு மிகச்சிறந்த ஒரு அதிர்ஷ்டம் பார்த்தீங்க அப்படின்னா துலாம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் கிடைக்க இருக்கின்றது. துலாம் ராசிக்காரர்களுக்கு பொற்காலம் ஆரம்பம் அப்படி சொல்லிட்டு சொல்லலாம். ஏன் அப்படின்னா குரு பகவான் ராசிக்கு 9ஆம் இடத்திலே அமர இருக்கின்றார். வருகின்ற 14/5/2025 முதல் ராசிக்கு 9ஆம் இடத்துல குரு பகவான் அமர இருக்கின்றாருங்க. பொதுவாக கோட்சாரத்தில் குரு பகவான் ராசிக்கு 2, 5, 7, 9, 11 சஞ்சாரம் செய்யும்போது தான் ராஜயோக பலன்கள் அப்படிங்கிறத கொடுப்பார். அதே போல் சனி பகவான் பார்த்தீங்க அப்படின்னா வருகின்ற மார்ச் மாதம் 29ஆம் தேதி முதல் 6ஆம் இடத்துல அமர இருக்கின்றாருங்க. அப்போது கோச்சாரத்தில் சனி பகவான் ராசிக்கு 3, 6, 11 தான் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத கொடுப்பார். அப்போது சனி பகவானும் சாதகமான ஒரு இடத்துல சஞ்சாரம் செய்ய போகிறாரு துலாம் ராசிக்காரர்களுக்கு. குரு பகவானும் சாதகமான இடத்துல அமர போகிறாரு. அதே போல் கேது பகவானும் லாபஸ்தானத்தில் அமர போகிறாரு. துலாம் ராசிக்காரர்களுக்கு தாங்க மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் காத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முழுசாக சொல்லலாம். இந்த 2025 2026 அப்போது 2025 மே மாதத்தில் இருந்து 2026 மே மாதத்திற்குள்ள வாழ்க்கையில் ஒரு உயர்ந்ததொரு பதவி, உயர்ந்ததொரு அதிகாரம், மிகப்பெரியதொரு பணப்புழக்கம், வாழ்க்கையில் மிகப்பெரியதொரு கௌரவம், வாழ்க்கையில் இதுநாள் வரைக்கும் பார்க்காத சில முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குங்க. வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கப் போகுது. ஏன் அப்படின்னா குரு பகவான் 9ஆம் இடத்துல அமர இருக்கின்றாருங்க. வருகின்ற 14/5/2025 முதல் 9ஆம் இடத்துல குரு அமர்வதனால ஓடுனவனுக்கு 9ல் குருவாம். குரு 9ஆம் இடத்துக்கு வரும்போது எவ்வளோ பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருந்தாலும் அந்த பிரச்சனையில் இருந்து நீங்கள் வெளிவர முடியுங்க. எல்லா கஷ்டத்துக்குமே ஒரு தீர்வு என்பது கிடைக்கணுங்கல்ல துலாம் ராசிக்காரர்களுக்கு. இப்போ இந்த 9ஆம் இடத்துக்கு குரு போன பிறகு நீண்ட காலமாக வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்க இருக்கின்றது. ஏன் அப்படின்னா குரு 9ஆம் இடத்துல, சனி 6ஆம் இடத்துல. சனி நின்ற இடம் விருத்தி, 6ஆம் இடம் அப்படிங்கிறது உத்தியோகஸ்தானம். அப்போது சனி வந்துட்டு உத்தியோகத்தை விருத்தி செய்வாருங்க. நீண்ட காலமாக வேலை இல்லாதவர்களுக்கு ஒரு வேலை என்பது கிடைக்க இருக்கின்றது. துலாம் ராசிக்காரர்களுக்கு வருகின்ற மார்ச் மாதம் 29 தேதிக்கு பிறகு குரு வேறு மே மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு 9ஆம் இடத்துல அமர இருக்கின்றார். அப்போ புது வேலை என்பது கிடைக்க இருக்கின்றது, உயர் பதவி கிடைக்க இருக்கின்றது, இன்க்ரிமெண்ட் கிடைக்க இருக்கின்றது, திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடக்க இருக்கின்றது, நீண்ட காலமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க இருக்கின்றது. அதே போல் ஆண் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு ஆண் குழந்தை பாக்கியம் என்பது ஏற்பட இருக்கின்றது. அதே போல் வெளிநாடு செல்ல முடியாதவர்கள் இப்போ வெளிநாடு போகலாங்க. வெளிநாட்டில் நிரந்தரமாக தங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த ஆசைகள் என்பது நிறைவேறப் போகின்றதுங்க. அப்போது வருகின்ற 14/5/2025 முதல் ராஜயோக பலன்களை அனுபவிக்க இருக்கின்றார்கள் இந்த துலாம் ராசிக்காரர்கள். அதே போல் துலாம் ராசிக்காரர்களுக்கு கோச்சாரம் பார்த்தீங்க அப்படின்னா 100% சரியாக இருக்குதுங்க. வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தை பெற இருக்கின்றார்கள். வாழ்க்கையில் ராஜயோகத்தை அடைய போகின்றார்கள் துலாம் ராசிக்காரர்கள். வருகின்ற 14/5/2025 முதல் ஒரு வருடம் வாழ்க்கையில் ஒரு அதிர்ஷ்டமான ஒரு காலகட்டம். இந்த ஒரு காலகட்டத்தை தவற விடாதீங்க துலாம் ராசிக்காரர்கள். அதே போல் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளாக இருந்தாலும் இந்த 2025 மே மாதத்திற்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா சிறப்பான ஒரு மதிப்பு அப்படிங்கிறத பெற்று நீங்கள் எதிர்பார்த்த ஒரு கோர்ஸில் சேரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறத கொடுக்கும். அதே போல் உயர்கல்வி படிக்கணும், படிப்பில் அரியர் இருக்குது, அது எல்லாமே இந்த 2025-26 நீங்கள் கிளியர் பண்ண முடியும்.
அதே போல் வெளிநாடு சென்று படிக்கணும் அப்படி சொல்லிட்டு ஆசைப்பட்டால் இந்த 2025 மே மாதத்திற்கு பிறகு நீங்கள் வெளிநாடு சென்று உயர்கல்வி படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளையும் கொடுக்குங்க. அதே போல் வயதானவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உடல் ரீதியாக மன ரீதியாக இருந்த அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். வருகின்ற மே மாதத்திற்கு பிறகு பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அதிர்ஷ்டத்தை, ஒரு வாழ்க்கையில் ஒரு உயர்வை பார்க்க போகிறீங்க துலாம் ராசிக்காரர்கள். இது கேரண்டி. அதே போல் அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி, அரசாங்க அதிகாரிகளாக இருந்தாலும் இந்த காலம் பொற்காலமாக இருக்கும். ஒரு சிலருக்கு அரசாங்கத்தில் உயர்ந்ததொரு பதவி அப்படிங்கிறது கிடைக்க இருக்கின்றது. போட்டித் தேர்வில் வெற்றி பெற்று அரசாங்கத்தில் உயர்ந்த பதவியில் அமரக்கூடிய ஒரு காலம் 2025 மே மாதத்திற்கு பிறகு. வாழ்க்கையில் நீங்கள் எத்தனை முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சிகளில் வெற்றி பெறக்கூடிய ஒரு காலம் அப்படிங்கிறது வந்துவிட்டது. பார்த்தீங்க அப்படின்னா துலாம் ராசிக்காரர்களுக்கு. ஏன்னா குரு 9ஆம் இடத்துல அமர இருக்கின்றார். பாக்கியஸ்தானத்தில் அமரப்போகிற குரு பகவான் அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்க இருக்கின்றாருங்க. நிறைய பணப்புழக்கம், சொந்தமாக தொழில் செய்கிறவங்க, வியாபாரம் செய்யக்கூடியவங்க எல்லாமே நிறைய பணப்புழக்கம் அப்படிங்கிறத பார்க்க போகிறீங்க. ஒரு சில தொழிலில் விருத்தி பண்ணணுமா, இல்லை புதுசாக தொழில் ஆரம்பிக்கணுமா, இது எல்லாமே ஆரம்பிக்கலாங்க. ஒரு கடைக்கு 2 கடை ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தருணம் அப்படிங்கிறது ரொம்ப தாராளமாகவே இருக்குது இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு. அதையும் தாண்டி பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு தொழிலில் பாருங்கள், நல்ல நிலைமைக்கு நீங்கள் கொண்டு வரக்கூடிய ஒரு காலம் அப்படிங்கிறது நெருங்கி வந்து விட்டதுங்க. வாழ்க்கையில் இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா சொந்த தொழிலில் ரொம்ப பிரகாசமாக இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. இது நெருங்கி வந்துருச்சு. ஸோ 14/5/2025 முதல் சொந்த தொழில் வியாபாரத்தில் கொடி கட்டி பறக்க இருக்கின்றார்கள் துலாம் ராசிக்காரர்கள். அப்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு பொன்னான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது தேடி வந்துடும் அப்படிங்கிறது வருகின்ற மே மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு வாழ்க்கையில் இனிமேல் வசந்த காலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. வாழ்க்கையில் ஒரு மைல்கல் 9ஆம் இடத்துல குரு சுக்கிரன் சஞ்சாரம் செய்யும்போது, அதே போல் வாழ்க்கையில் ஒரு வரலாறு, வாழ்க்கையில் ஒரு சரித்திரம் படைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னாலும் இந்த 9ஆம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தை நம்ம தாராளமாக சொல்லலாங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி நல்ல வீடியோ பார்ப்போம். நன்றி, வணக்கம்.